தியாகி இம்மானுவேல் தேவேந்திரர் மதுரை விமான நிலையம் அமைத்திட வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இன்று காலையில் இருந்து நடைபெறுகின்ற இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தில் அரை கடலென திரண்டிருக்கக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, ஊராட்சி பகுதியுடைய நிர்வாகிகளை, புதிய தமிழகம் கட்சியினுடைய நாளங்களாகவும் நரம்புகளாகவும் விளங்குகின்ற நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தினுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, மாணவ நண்பர்களே, இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி தியாகி இம்மானுவேல் தேவேந்திரனுடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டியனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துரைத்து இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னணி சகோதரர்கள், அதே போல தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் இது சாதாரண ஒரு உண்ணாவிரதத்துக்கு வருகிறோம் என்று இல்லாமல் இது ஒரு போர்க்களத்துக்கு புறப்படுகிறோம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை துவங்கியதிலே இருந்து இந்த நிகழ்ச்சி வரையிலும், நிகழ்ச்சியினுடைய நிறைவு வரையிலும் நானே வரவேற்பை ஆற்றி, நானே ஒருங்கிணைத்து, நானே நிறைவுரையாற்றுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம். இது தேவேந்திரோட மக்களுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் எனவே இந்த போராட்டத்தில் எந்த இடத்திலேயும் ஒரு சிறிய பிசிறு கூட வந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு சிறு குறையை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஒரு கரும் புள்ளியை உள்ளாக்கிவிடக்கூடாது என்ற காரணத்தில்தான் நானே பெயர்களை வாசித்தேன், நானே ஒருங்கிணைத்தேன். என்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டிலும் நான் எல்லாவற்றையுமே உங்களுக்கு ஒரு பயிற்சி களமாக மட்டுமே நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நெடுந்தூரம் இருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி என்று சென்னையிலே அதிகபட்சமில்லை, 3 மாதங்கள் கூட நிறைவேறவில்லை, அதற்குள்ளாக டிசம்பர் 6ஆம் தேதியிலே டெல்லியிலே ஒரு பேரணி நடத்தினோம். அந்த பேரணியை, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மாநாட்டை முடித்த உடனேயே 1 வார காலத்துக்குள்ளாவே நமக்கு போன் வருகிறது, ஐயா ஆணை வந்து விடுமா என்று. நாம் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடிய ஆணை, தேவேந்திர வேளாளர் அரசு ஆணை என்று அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடும் நமக்கு இந்த ஒரு சிறிய அடையாளத்தை கூட
கொடுப்பதற்கு இந்த திராவிட கட்சிகள் தயக்கம் காட்டுகிறார்கள். இதை கூட அவர்கள் செய்ய மாட்டார்களா என்ற ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஆனந்தத்தோடு கேட்டார். தம்பி, நாம் அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு அடிதான் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய நெடும் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்குள்ளாக நாம் அக்டோபர் 6ஆம் தேதி நிறைவு செய்துவிட்டு டிசம்பர் 6ஆம் தேதி என்று டெல்லியில இங்கேதான் தமிழக ஊடகங்கள் அக்டோபர் 6ஆம் தேதி பேரணியை மூடி மறைத்தார்கள். என்ன காரணத்தினாலோ, யார் சொன்னார்கள், எதற்காக அப்படி ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் ஒரு மிகப்பெரிய சென்னை மாநகருடைய பெருநகருடைய மையத்திலே நடந்த ஒரு மாநாட்டை ஒரு வரி கூட போடாமல் செய்தார்கள் நமக்கு தெரியாது. அது வரலாற்றில் இருந்தால் ஒரு நாள் அதனுடைய உண்மை வரும். ஆனால் டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியிலே நடத்திய அந்த பேரணியை யாராலும் மூடி மறைக்க முடியவில்லை. அகில இந்திய ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்து விட்டன. வழக்கமாக தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு பேரணி வருகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கார் சொன்னால் 50 பேர் 100 பேர் வருவார்கள். அங்கே டெல்லியில் இருக்கக்கூடியவர்களை 200 பேருக்கு 300 பேருக்கு தலைக்கு 300 400 பேசுவார்கள். வெளியானை பொருட்கள் கொடுப்பார்கள், பேருந்து அழைத்து வருவார்கள். அதுதான் வழக்கமானவன். ஆனால் 1995ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி கொடியங்குள நிகழ்ச்சிக்காக டெல்லியிலே நாங்கள் பேர் நடத்தினோம் 21 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுது 1000 பேருக்கு மேல் சென்றோம். ஆனால் 10 பேர் கூட டிக்கெட் வாங்கியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் 21 வருடத்தில் நிலைமை எப்படி மாறி இருக்கிறது சொன்னால் 500க்கு மேற்பட்டோர் அடையாள மீட்பதற்காக விமானத்திலே வந்து இறங்குகிறார்கள் டெல்லியில. இதுதான் கடந்த 20-25 ஆண்டு காலத்திலே புதிய தமிழகம் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி. சாதாரணமான வேலையாக பார்க்கிறார். ஒரு அடையாளத்தை மீட்படுவதற்காக விமானத்திலே செல்ல வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது என்று சொன்னால், தங்கள் வீட்டிலே அடுப்பு புதியதோ இல்லையோ, பசியோடு இருக்கிறோமோ பட்டினியோடு இருக்கிறோமோ, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னுடைய அடையாளம் என்பது கல்வி மிக அடையாளம். எவனோ மூடி மறைத்து விட்டான், எவனோ நம்மை கீழ் ஜாதியாக்கி விட்டான், பட்டியலுக்கு தள்ளிவிட்டான், அருகனாக்கி விட்டான். அதிலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் நமக்கு விடுதலையினுடைய முதல் படி. எனவே அதற்கான பேரணி டெல்லியிலே என்ற உடனேயே 1000க்கும் மேற்பட்டோர் டெல்லியை கலக்கினார்கள், டெல்லியை குலைக்கினார்கள். இன்று கூட இது சாதாரணமான உண்ணாவிரதம். அது சாதாரணமான உண்ணாவிரதம். நம்மிடத்திலே கொஞ்சம் போதிய நிதி இருந்தால் நிச்சயமாக எல்லா தொலைக்காட்சிகளும் 15 நிமிடம் 20 நிமிடம் 1 கோடி ரூபாய் என்று செலவழித்திருந்தால் எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ் போட்டிருப்பார். ஆனால் நம்மிடத்திலே இப்பொழுது அந்த வசதி இல்லை. ஆனால் வரும், வர வைக்க வேண்டும். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இருந்தாலும் பரவாயில்லை, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி என்பதை போல தேவேந்திரனுடைய உணர்வுகளுக்கு யாராலும் வேலியும் போட முடியாது, மூடியும் போட முடியாது என்பதை உணர்த்துகின்ற வகையில தான் இன்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்துக்கு 10,000கணக்கான பேர் திரண்டு இருக்கிறோம். இது சுப்பிரமணிய சாமிக்கு மட்டும் எச்சரிக்கை அல்ல, மத்தியில ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கும் தான் எச்சரிக்கை. எங்களை பொறுத்த மட்டும் நட்பு என்றால் நட்பு, பகை என்றால் பகைதான். ஆதரிக்க வேண்டியதை மனப்பூர்வமாக ஆதரிப்போம், எதிர்க்க வேண்டியதை மனப்பூர்வமாக எதிர்ப்போம். எத்தனை பேர் நாங்கள் ஆதரிக்கக்கூடியதை எதிர்த்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதரிப்போம். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் எதிர்க்க வேண்டியதை எதிர்த்தாலும் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை.
தமிழகத்தினுடைய கடந்த 20-25 ஆண்டு 30 ஆண்டு கால வரலாற்றை மத்தியில ஆட்சிக்கு கூடியவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லை என்பது தெரியவில்லை. 1997 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி என்று தியாகி தளபதி சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது. அது கூட சாதாரணமாக நடைபெறவில்லை. அந்த கதையும் நான் அப்படி சொல்கிறேன். கொடியங்குளம் பிரச்சனை உச்சகட்டமாக இருந்த நேரத்தில் தென் தமிழகத்தில் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மதுரையை தாண்டி ஒரு கிராமத்துக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. கொடியங்குளம் ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து அவர் 27 கிராமங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டார். அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்பதற்கு கூட நம்முடைய மக்கள் ஒருவர் கூட வீட்டில இருந்து வெளியே வரல. அதற்கு பிறகுதான் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் எப்படியாவது தேவேந்திர மக்களை சமாதானப்படுத்த முடியாதா என்று சட்டமன்றத்தில், அதுவும் கூட எப்படி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையிலே பேரணி நடத்துறோம். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு எங்கும் 2 மணி நேரம் மட்டும் மறியல் அறிவித்தேன். எவ்வளவு மணி நேரம்? மதியம் 12 to 2 மணி நேரம் மட்டும் மறியல் அறிவித்தேன். விருதுநகரிலே 100 பஸ்கள் எரிந்தது. திருநெல்வேலியிலே 50 பஸ்கள் எரிந்தது. நான் பகல் 12 மணிக்கு தான் 2 மணி நேரம். ஆனால் முதல் நாளே சட்டமன்றத்தை கூட்டினார்கள். எப்படியாவது தேவேந்திர மக்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று தேடி பிடித்து தளபதி சுந்தரலிங்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து செய்தித்தாள்களை கொண்டு வந்து விருதுநகரை மையமாக வைத்து தளபதி சுந்தரலிங்கத்துடைய பெயரிலே போக்குவரத்து கழகம் அமையும் என்று அறிவித்தார். ஆனால் அது அறிவித்த பிறகு 1996 வந்துவிட்டது. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அவர்களால் அதை செய்ய முடியும். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோம். ஆட்சி மாற்றம் தானாக வரவில்லை. ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வந்தோம். நானும் பார்த்தேன். 96 ஒரு சட்டமன்ற தொடர், 2 சட்டமன்ற தொடர், 3 முடிந்தது. கலைஞர் அவர்களை இது கடந்த ஆட்சியில் விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் அவருடைய பெயரில போக்குவரத்து கழகம் இயங்கும் என்று அறிவித்தார். அதை ஏன் காரணம் செய்திருந்தீர்கள்? ஒரு பதிலும் இல்லை. அதற்கு பிறகு நான் 6 இடத்திலே தான் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கினேன். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக, அதாவது 96 முடிஞ்சு போச்சு. 97ல ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக தளபதி சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் விருதுநகரை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் இயக்கப்படவில்லை என்று சொன்னால் மே 1ஆம் தேதி முதல் வேறு எந்த பேருந்தும் போடாது என்று மட்டும்தான். மே 1ஆம் தேதி பெயரை வைத்தார்கள். கூட்டிட்டு போ சீக்கிரம், கூட்டிட்டு போயிரு. மே 1ஆம் தேதி போக்குவரத்து கழகம் சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகத்தை இயக்கினார். ராஜபாளையத்தில், செல்லுபுத்தூரில், சாத்தூரில், அருப்புக்கோட்டையில் சில பகுதிகளில் சுந்தரலிங்கம், வீரன் சுந்தரலிங்கம் என்று எழுதியதை அடித்து அந்த பேருந்தில் கூட ஏறுவதை தவிர்த்து பல இடங்களிலே போராட்டம் நடத்தினார். கேட்க வேண்டும்.
ஒரு பக்கம் சுந்தரலிங்கத்தினுடைய பெயரிலே போக்குவரத்துக்காகவும் பேருந்து வந்தால் அதுக்கு மாலை அடித்து மரியாதை அளித்து கொண்டாடக்கூடியது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எதிர்ப்பு. அதை தொடர்ந்து ஏறக்குரிய 4 மாத காலத்துக்கு மேலாக தென் தமிழகம் தொடர்ந்து பல பிரச்சனைகள், மோதல்கள், முட்டல், எண்ணற்ற பேருந்துகள் எரிக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன. இரு சமுதாயத்திற்கிடையே மிகப்பெரிய மோதல். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைய முதல்வர் கலைஞர் கூட்டினார். அப்படியே வெயிட் பேசணும். அந்த கூட்டத்தில அந்த கூட்டம் கூட்டுவதற்கு முன்பாக எல்லோரையும் அழைத்து பேசினார். அப்புறம் என்னிடையே கருத்து கேட்கப்படுது. நாம் சொன்னோம், எங்களுக்கு இப்பொழுது நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு 2 தலைவர் தான் இருக்கிறாங்க. ஒன்று தளபதி சுந்தரலிங்கம், இன்னொன்று தியாகி இம்மானுவேல் தேவர். தளபதி சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகத்தை வைத்து விட்டீர்கள். தியாகி இம்மானுவேல் பெயரில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெயரை சூட்டுங்கள். இம்மானுவேல் பெயரை ராமநாதபுரத்துக்கு சூட்டு. நீங்க மற்றவங்களுக்கு 2 பேர் வச்சு 2 மாவட்டத்துக்கு சூட்டிட்டாலும் கூட எனக்கு ஆட்சேபனை. நான் சொல்றது இன்னொருத்தர் பேர்ல நீ 2 சூட்டிக்கிறியா, நான் கூட கவலைப்படல. என்ன வேற 3வது பேர் சொல்றதுக்கு இப்ப தேக்கப்பட்டி பாலசுந்தரராஜ் தவிர பாக்கி வேற பெருசா ஒண்ணு இல்ல. இருந்தா கூட அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல 2 பேர் தான் அப்ப இருந்தது. அதனால எங்களுக்கு நான் ரொம்பக்கு எல்லாம் வரல. இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், வேளாண் குடிமக்கள், இவர்களை அடையாளப்பட்டவர்கள் 2 பேருக்கும் பாரம்பரியம் இருந்து வரலாறுக்கு தியாகிகள் 2 பேரும். எனவே ஒரு பெயர் போக்குவரத்து காலத்துக்கு இன்னொரு பெயர் மாவட்டத்துக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். கூப்பிட்டார்கள், பேசினார்கள். எல்லாம் ஒன்றும் எதுவும் சரியாகல. அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கிறதுக்கு கூட்டினாங்க. எல்லா தலைவரும் வந்தாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வரலாறு. அப்போ எல்லா கட்சியுமே அம்பேத்கருடைய பேரும் திருவள்ளுவர் பேர்ல இருந்து எடுத்துடலாம் தான் பேசினாங்க. நான் மட்டும்தான் நீங்க அந்த தவறால் செய்ய வேண்டாம், தனது சுந்தரலிங்கத்தினுடைய பெயருக்கு திட்டமிட்டு வேண்டும் என்றே காழ்ப்புறவின் காரணமாக திட்டமிட்டு அரசியல் நோக்கத்தோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதை சட்ட ரீதியாக சந்தித்து தனது சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் நீடிக்கவும் இமானுவேல் பெயரிடம் முடிவெடுங்கள் என்று நான் மட்டும்தான் வலியுறுத்தினேன். மூப்பனார் அங்கிருந்து எந்திரிச்சு வந்தாரு. என்னால் தோல் மேல கை போட்டு போய், சாமி தமிழ்நாடு பட்டி எறியுது, இப்படி நீங்க செய்றீங்களே எப்படின்னு. அதை பத்தி கொஞ்ச நாளுக்கு எறிட்டீங்க, எல்லாம் ஆஃப் ஆயிப்போம் தான் நான் சொன்னேன். எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கிற போது எரியுதுன்னா அப்ப எங்களுக்கு இருந்தா என்ன ஆகுதுங்க? அவங்க யாரோ ஒரு மூலையில இருந்து நீங்க கொடுக்கக்கூடிய எதிர்ப்புக்கு நீங்க பயந்துக்கிறீங்களே. எங்களுடைய வலிமையை நாங்கள் காட்ட ஆரம்பித்தால் என்ன ஆகும்? சரி, நம்மை தவிர நம்மோடு இப்ப இருக்கக்கூடிய எலிகள், புலிகள், தலித்துறை எல்லாமே அவங்க பக்கத்தான் இருந்தாங்க. எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க பக்கத்தான் இருந்தாங்க. என்ன வரலாறு போய் பாருங்க, மினிட்ஸ் பாருங்க. நான் தவறா சொல்ல, இது மாற்றி சொல்ல. அதுக்கு மாதிரி அவங்க முடிவெடுத்தாங்க, இனிமேல் தமிழகத்தில் எல்லா போக்குவரத்து கழகத்துடைய பெயரையும் நீக்கிறது, மாவட்டத்தினுடைய பெயரையும் நீக்கிறது, எந்த கட்டடத்தினுடைய பெயரிலும் யாருடைய எந்த தலைவருடைய பெயரையும் சூட்டுறதுன்னு முடிவெடுத்தீங்க. எடுத்தாங்களா இல்லையா? அதான் தற்போது எடுக்கப்பட்ட முடிவு. நான் இப்ப கேட்கிறேன், இனி சுந்தரலிங்கத்தினுடைய பெயரை சூட்டியதுக்காக எல்லா பெயரையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இனி சுந்தரலிங்கத்தினுடைய பெயர்ல தொடங்காம வேற ஒரு பெயர்ல தொடங்குறதுக்கு நாங்க விட்டுருவாங்க. விட்டுருமா? நம்ம மீண்டும் ஆரம்பம் எங்க இருந்து போவோம்? மீண்டும் சுந்தரலிங்கம் தான் தொடங்கலாம். விமான நிலையம் மட்டும் நீங்க பாக்குறீங்க, அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்க விட்டமோ அங்கிருந்தான் போக தவிர வேற எங்கேயும் நான் தேட மாட்டேன். அதனால இது லேசா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிறதா மத்திய அரசுகளுக்கு நான் சொல்லக்கூடிய கேள்வி.
எப்படி வந்து சுப்பிரமணிய சாமி தமிழ்நாட்டுல ஏதோ கலவரம் வரணும்னு நினைக்கிறார். அவர் அப்படி நினைக்கிறது நியாயம். ஆனால் நாடாளுமன்றத்தில் மூத்த உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தார், சிறந்த பேச்சாளர், இன்றைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்கள் இது பிரச்சனைக்குரிய விஷயம், இதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க ஏன் எழுத சொல்லக்கூடாது கேட்டா, அப்ப எங்கேயோ யாரோ அவருக்கு தமிழ்நாட்டினுடைய 97 வரலாற்றை அவருக்கு எடுத்து சொல்லின்னு தெரியுது. அதை எடுத்து சொல்வதற்கு உண்டான உண்ணாவிரத போராட்டம் தான் இது என்பதை நான் சொல்லிக்கிறேன். நான் இப்ப எச்சரிக்கை செய்யறேன், நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு வந்தால் போர் தான் நடக்குமே தவிர போராட்டம் நடக்க. இங்க வந்திருக்கிறவங்க போருக்கு தயாரானவங்க ஒரு சிலர் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் போராளிகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால இப்பதான் தென் தமிழகம் மெல்ல மெல்ல லிஞ்சிங் பேக் டு நார்மல்சி, எல்லா வகையும் மறந்து வரும். ஆனால் மீண்டும் முட்டல் மோதல்களை உண்டாக்காது. அப்படி ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு தியாகி இமானுவேல் தேவேந்திர விமான நிலையம் என்றுதான் பாருங்க, தவிர எந்த பேரும் வரக்கூடாது. எதையும் வந்து தேவேந்திரோட மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். 20-25 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு போக்குவரத்து கழகத்துக்கே அப்படி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவரை எப்படி இருக்கும்னு மட்டும் எண்ணிப்பார். நான் இமானுவேல் தேவேந்திரோடைய பெயர்ல வந்து மாவட்டம் வைக்க சொல்லி பதிவிட்டு போது உடனடியா இன்னொரு கோஷ்டி வந்து சங்கரங்கோல் மையமா வச்சு அங்க ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜமீனுடைய பேரை வைக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஒரு தம்பி 2 பேர் எங்க பையன், என்னப்பா இப்படி ஒரு கோரிக்கை விடுறாங்க? ஐயா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க அரசாணை அன்னைக்கு ஒரு 100 பஸ் தான் பஸ் பாதிதான் இருந்தது, அப்படிதான் பேர் வச்சு ஒரு நட்டு மூட மிஞ்சாதையா அப்படி. ஒரு நட்டு மூட மிஞ்சாது. சோ அதனால நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். எப்படிங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். மத்திய அரசு ஏதோ சொல்லுச்சு, நாடாளுமன்றத்தில் பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் OPS அவர்களும் ஒரு தவறை செய்ய மாட்டார்கள், தீர்மானத்திற்கு உண்டான முன்முயற்சி எடுக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன். என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ரகசியம் OPS அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதற்கு முன்பாக கூட்டணி பேசுவதற்கு நானும் மறைந்த பேராசிரியர் அருணாராஜ் உட்பட 10 மாவட்ட செயலாளர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தவர்களுடைய இல்லத்தில் பேசி எல்லாரும் 10 பேரோடு பேசிட்டு அதுக்கு பிறகு நானும் பேராசிரியர் அருணா அவர்கள் மட்டும் இருந்து கொண்டு முக்கியமா வலியுறுத்தின 3 விஷயம். தேவேந்திரோட வேளாளர் பெயர் அறிவிப்பு, உள் இடஒதுக்கீடால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி விமான நிலையம். அதுக்கு அந்த அம்மா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை இப்ப நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது அது சரியா இருக்காது. அது எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமா அதுல OPS அவர்களுக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது. அதனால இது நம்முடைய உரிமை. யார் இமானுவேலுடைய பெயரை வைப்பது யாருடைய ஆசையும் கிடையாது. சகோதரர் கருப்பசாமி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார். அதாவது நாம் ஒரு வரலாற்றில் 2 சமுதாயங்களுக்கு இடையே 57க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மோதல்.
யாரும் மறக்க மாட்டார். தேவேந்திர வேளாளர் மறக்க முடியாது. இமானுவேலுக்கு ஏற்பட்ட கதி ஒரு சாதாரண இமானுவேலுக்கு ஏற்பட்ட கதியா நினைக்கல. அது ஒட்டுமொத்த இந்த மன்னனுடைய மூத்த குடிமக்கள், இந்த மன்னனுடைய சேர சோழ பாண்டிய வம்சமாக இருந்த தேவேந்திர வேளாளர் அனைவருக்கும் ஏற்பட்ட ஒரு காயமாகத்தான் எல்லோரும் கருதுகிறார். அதுக்கு நீங்க பரிகாரம் தேட வேண்டும் என்று சொன்னால் இமானுவேல் தேவேந்திர பெயரை மதுரை மாதம் சூட்ட வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தரப்பிலே இருந்துதான் அது வரணும். அவங்க தரப்பிலிருந்தா வரணும். அது இல்லாம நம்முடைய பகை எப்படி முடியும் எனக்கு தெரியல. அது உள்ளுக்குள்ள புகஞ்சுட்டே இருக்கும். நான் எல்லா கூடத்தையும் கட்டுப்படுத்துவேன், யாரையும் தனியா பேசாதுன்னு சொல்லுவேன், தேவையில்லாம வந்து போக வேண்டாம்னு சொல்லுவேன். நீ உன்னை கூர்மைப்படுத்திப்பாரு, மற்றவர்களை நீ தூண்டாதே சீண்டாதே நான் சொல்லுவேன். ஆனால் இந்த தேவனுடைய இளைஞருடைய மத்தியில் தலைவர்களுக்கும் நம்முடைய ஒரு முன்னோடிக்கும் ஏற்பட்ட அவமானம், அவருக்கு ஏற்பட்ட அநீதியை அவர்கள் எப்படி எளிதாக மறக்க முடியும்? பல தலைவர்களுக்கும் இமானுவேல் என்று சொன்னால் அவர் யாரால் எதற்காக கொல்லப்பட்டார் என்று வந்தாலே உடனடியாக அவர்களுடைய எண்ணங்கள் பெரிய அளவுக்கு மாற்றணும். ஆனால் அந்த இனிமேல் நீங்க அந்த பேரை மறந்துடுங்க. இனிமேல் மதுரை விமான நிலையம் என்று சொன்னால் எல்லோருமே தியாகி இமானுவேல் தேவேந்திரன் என்ற ஒரே பெயர் தான். அப்புறம் பல பேர் சொல்றாங்க அவர் சுப்பிரமணிய சாமி ஒருத்தர் பேர் சொல்லி தேசியம் தெய்வீகம், தேசியமா நான் சொல்ற உங்க கட்சி குஜராத்ல ஆட்சியில் இருக்குது, நீ அந்த பேர் வைங்க. ராஜஸ்தான்ல உங்க கட்சி ஆட்சியில் இருக்குது, தெய்வீகத்துக்கும் தேசியத்துக்கும் நீங்க அங்க கொண்டு போய் பேர் வைங்க, அந்த பேரை அங்க போய் சூட்டுங்க. மத்திய பிரதேச ஆட்சியில் இருக்கிறீங்க, அங்க போபாலுக்கு வைங்க. உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு, தெய்வீகம் இருக்குது, தேசியம் இருக்குது, அங்க கொண்டு பெயர் சூட்டுங்க. எங்க நாங்க இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். நாங்க விட்டாலும் மண்ணை விடாது, மண்ணை விட்டாலும் நாங்களே விட மாட்டாங்க. எனவே இந்த பாரம்பரிய மக்கள் ஒரே அடையாளமாக இந்த மதுரை விமானத்துக்கு பெயர் வைப்பதை அவர் தம்முடைய உயிர் மூச்சாக கருதுகிறார். ஒரு காலத்துக்கும் இமானுவேல் தேவேந்திரன் பெயர் வேறு எதை தவிர வேறு எதையும் தயவு கூர்ந்து மத்திய அரசு சிந்தித்து விடக்கூடாது என்பதை எச்சரிக்கை. அது கடுமையான விளைவு. அது மட்டுமல்ல, நாங்க விட முடியாது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில், விருதுநகரில், ராமநாதபுரத்தில் நீங்க இருந்து திருச்செங்கோடு, சேலம் வரையில் போனா இன்னைக்கு யாரு விவசாயி வேளாண் முடியாது, தேவேந்திர வேளாண். இன்னைக்கு எங்களுடைய மக்கள் ஏழ்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேருக்கு நிலம் கிடையாது, வறுமையிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வறுமையும் இன்றைய வாழ்வையும் என்றும் இருந்ததாக நீங்கள் கருதிவிடக்கூடாது. ஏதாவது ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் அந்த முதல் அடையாளம், முதல் பூஜை, பாத பூஜை தேவேந்திரனுக்கு தான் செய்ய வேண்டும் என்று. அதனால நாங்க ஒரு காலத்துக்கு இல்ல ஒரு சின்ன காம்ப்ரமைஸும் கூட நாங்க ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் மதுரை விமான நிலையம் என்று சொன்ன பெயர் சூட்டுவது என்று முடிவெடுத்தால் ஒரே பெயர் தான் பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், தியாகி மாணவருடைய பெயர் மட்டும்தான் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது. இதுக்காக இந்த 20-25 வருஷம் எத்தனையோ போராட்டம் நடத்தியாச்சு. நான் அதுக்காக தான் மாவட்ட செயலாளர் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு அப்ப தினமும் போராட்டம் நடந்துட்டே இருந்ததுன்னா இந்த அரசு கணக்கில் கொள்ளாது. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஊருக்கு 10 பேர், ஊருக்கு 10 பேர் பத்தாது, ஊருக்கு 100 பேர், ஆண் பெண் அத்தனை பேரும் போருக்கு தயாராகிங்க, ரத்தம் தயாராகிருந்தீங்க. எந்த நேரத்துல போர் வந்தாலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக டெக்ளரேஷன் போராட்டம். எத்தனை காலத்துக்கு நான் இந்த கோரிக்கையை வச்சிருப்போம்? ஒரு சின்ன அடையாளம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன? இங்க இருக்கிற மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு இந்தியாவுடைய பேரை சூட்டி யாரை கேட்டீங்க? தம்பி கேட்டாரு, யாரை கேட்டீங்க? நீங்க பாட்டுல வர்றீங்க, பேர் சூட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க பாட்டுல யாரை கேட்டு கவசம் போடுறீங்க, 35 ரூபா 40 ரூபா போடுறீங்க. நாங்கெல்லாம் இந்த மக்கள் தான் மக்கள் கிடையாதா? அப்போ என்ன அர்த்தம்? நாமும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அளவு மாற்றங்கள் தான் குணமாற்றங்களை நிறுத்தும். எப்படி? அளவு மாற்றங்கள் தான் குணமாற்றங்களை நிறுத்தும். தண்ணீர் 50 டிகிரி சூடு பண்ணா ஆவியாகுமா? எத்தனை டிகிரில சூடாகும் ஆவியாகும்? 100 டிகிரி. அதனால நம்ம 50 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி 70 டிகிரி ஆகி போக கூடாது. கொதிநிலைக்கு வந்தாதான் ஆவியாக புரியும். அதனால கொதிநிலை ஆகிறதுக்கு தேவேந்திரர்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆக்கிறதா வேண்டாம்ங்கிறது அவங்கதான் முடிவு. நாம உங்களுக்கு பல பேருக்கு புதுசு புதுசா வர்றீங்க, இளைஞர்கள் எண்ணத்தோடு வருகிறீர்கள். 1994 இதே மதுரையில பெரியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம். 93 அன்னைக்கு என்ன இது என்ன உண்ணாவிரதம்? இதே பேர் தான் வச்சோம். தேவேந்திர வேளாளர்கள் இமானுவேல் மாவட்டம் இதே கோரிக்கை தான் வச்சோம். ஆனா இந்த திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக வன்முறையாளர்களுக்கு மட்டும்தான் பயப்படுறான். எப்படி? வன்முறையாளர்களுக்கு மட்டும்தான் பயப்படுறான். நாட்டில் நியாயம் பேசக்கூடியவர்கள், இந்த மண்ணுக்காக பாடுபடக்கூடியவர்கள், இந்த மக்களுடைய வரலாற்றை அவங்க உணர்ந்துக்கவே இல்லை. உணர வைக்க வேண்டிய காலம் வந்துச்சு. அதுக்காகத்தான் வரக்கூடிய மே மாசம் 6ஆம் தேதி கூட நான் சென்னையில ஒரு மாநாடு ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ திருச்சியில மாநாடு பண்ணிட்டோம், மதுரையிலையும் மாநாடு நடத்திக்கிறோம், ராம்நாடு நடத்திக்கிறோம். இப்ப எப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு இப்படி இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறீர்களோ, வரக்கூடிய மே மாசம் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மாநாடு அது மாநாடா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவேந்திரரும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அப்பா அம்மாவோட குடும்பத்தோட தங்களுடைய அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய மாநாடு. இதுவரையிலும் தேவேந்திரர்களுக்கு அப்படி ஒரு மாநாடு எங்கும் நடத்தப்படவே இல்லை. அதனாலதான் காமா அமைதியா நாம் நம்முடைய வரலாறுகளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம், பிச்சு பிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆங்காங்க இப்பதான் நம்முடைய இளைஞர்கள் சில பேர் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. ஆனால் முழுமையாக நம்முடைய தாய்மார்களுக்கு, கிராமத்தில் கூடியவர்களுக்கு, நம்முடைய அண்ணன்மார்களுக்கு எல்லா முழுமையா தெரியுமா? நான் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். 4 குடும்பம் இருந்தாலும் 5 குடும்பம் இருந்தாலும் 10 குடும்பம் இருந்தாலும் எந்த ஊர்லயும் குடும்பர்கள் அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கு கைகட்டி இந்த வரலாறு கிடையாது. அவர்கள் தன்னுடைய அடையாளத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? திமுக அண்ணா திமுகவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிந்திருந்தும் அவர்கள் நம்மை திட்டமிட்டு மறைக்கிறார். அவர்கள் வன்முறை கும்பலுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதை கண்டு பயப்படுகிறார்கள். நாம் ஆயுதம் எடுக்க மாட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் வழிப்பறி செய்வதற்காக ஆயுதம் எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. உரிமைக்காக மட்டும்தான் ஆயுதம். ஆரம்ப சொத்தை கொள்ளையடிப்பதற்காக ஆயுதம் எடுக்க மாட்டோம். இழந்த அடையாளத்தை மீட்பதற்காக ஆயுதம் தேவைப்பட்டால் ஆயுதத்தை எடுப்போம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லாமல் தான் இப்பொழுது மெல்ல 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 நகர்த்தி 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 நம்முடைய மக்களை திரட்டி 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 அவர்கள் நமக்கு அடையாளம் வழங்குகிறார்கள் இல்லை என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் செல்லதேவர் சொன்னது போல ஒவ்வொரு கிராமந்தோறும் நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் தேவேந்திர வீதி என்று பெயரிடுங்கள். ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுடைய சிறப்பு பச்சையை அடையாளப்படுத்துங்கள். உங்களுடைய சிறுபடுத்தக்கூடிய விதத்தில் என்ன பெயர் இருந்தால் அதை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய பெயருக்கு பின்னால் கூட தேவேந்திரன் என்ற பட்டம் விடுங்கள். ஏன் சாஸ்திரி என்று இருக்கிறார்கள், சர்மா என்று போடுகிறார்கள், செட்டியார் என்று போடுவார்கள், கவுண்டர் என்று போடுவார்கள், நாடார் என்று போடுவார்கள். தேவேந்திரன் என்று போடுவதற்கு நீங்கள் ஏன் அச்சப்பட வேண்டும்? யாதவ் என்று போடுகிறார்கள். எனவே நாம் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு நாம் என்று தயாராகிறோமோ அப்பொழுதுதான் மற்றவர்களும் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு முன் வருவார். எனவேதான் நாம் இந்த அரசிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, திருப்பி 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 நாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக வேற ஏதாவது ஒன்றை கொண்டு பூத்து அந்த அமைதியை கொண்டு வந்து ஒரு காய் நகர்த்தி விட எண்ணுகிறார். அதனால இப்படி விழிப்போடு இருக்கணும், எழுச்சியோடு இருக்கணும். அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் எல்லா கிராமங்களிலும் நான் எப்படி உங்களுக்கு தெரியும், தினமும் இந்த முகநூல்ல இந்த பத்திரிகை எல்லாம் நம்முடைய செய்திகளை முழுமையாக பிரசரிக்க மறுக்காக முகநூல்ல
நான் தினமும் ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கிறேன். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அந்த செய்தியை நம்முடைய கிராமங்களுக்கு முறையாக கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி எடுக்கல. கண்டிப்பா எடுக்கணும். நம்முடைய தாய்மார்கள் கொண்டு போய் சேர்க்கணும், வாட்ஸ்அப்ல சொல்ற கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னால் இது எல்லாமே நம்மை இருந்து மேல கொண்டு வரதுக்குண்டா. நாம் எவ்வளவு கருத்துக்கள் இந்த 2 மாசம் 3 மாசம் சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கோம். யார் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில், இந்தியாவுடைய வரலாற்றில் பட்டியலிருந்து வெளியேறுவதற்கு எந்த ஜாதியும் மாநாடு போடல. முற்பட்டோர் பட்டியலிருந்து என்ன எஸ்சி பீட்டில் சொல்றான், பிசி பீட்டில் ஆக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் எங்களை பட்டியலில் சேர்த்தது வரலாற்று பிழை, இந்த ஆங்கில அரசு குற்றம் செய்திருக்கிறது, எங்களை பட்டியலிருந்து வெளியேறுப்புகள் என்று நாம் கேட்கிறோம். ஏன் மாநில அரசு என்ன சங்கடம்? நீ ஏன் எங்களை இன்னும் ஆதிராவிடன் அழைக்கிற? நீ யார் எங்களை ஆதிராவிடன் அழைப்பதற்கு? ஆதிராவிடன் என்று சொன்னால் என்ன என்பது தெரியுமா? எந்த நாடார், எந்த செட்டியார், எந்த தேவர், எந்த முதலியார், எந்த ரெட்டியார், எந்த நாய்க்கர் தன்னை ஆதிராவிடன் திராவிடன் அழைத்துக் கொள்வது தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆதிராவிடன் உத்தரவிட்டுகிறீர்கள். எந்த அடிப்படையில் யார் இந்த ஆதாரம் கொடுத்தது உங்களுக்கு? இதற்கெல்லாம் காரணம் நாம் நம்முடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி தவறியதுடைய விளைவுகள் தான். இனிமேல் நான் இளைஞர்களுக்கு சொல்றேன், எங்க போனாலும் உங்களுடைய சிறப்பு பச்சையால் உங்களை அடையாளப்படுத்துங்க. உங்களுடைய வீடுகளே சிறப்பு பட்சத்தை அடையாளப்படுத்துங்க. அது முதல்ல அந்த அடையாளம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய பேனாவில, சத்துல, எல்லாமே உங்களுடைய இருக்கு. பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும், இவங்க சோ இவங்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பாப்பா அப்படின்னு கூப்பிடுவான். ஓ பாப்பான்னு கூப்பிட்டா தப்பு வரும், அதனால வாங்கன்னு கூப்பிடணும்னு அவங்க சேர்த்து வச்சிருந்தா வாங்க. அதனால இந்த பட்டியலிருந்து வெளியேறது பற்றி நான் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இடஒதுக்கீடுகள் வாங்கி இந்தியாவில் எந்த ஜாதியும் முன்னேறாது. ஒரு ஜாதிக்கு அந்த ஜாதியினுடைய அடையாளம் கொடுக்கப்பட்டால், பெருமை மிக அந்த சாதியினுடைய சமுதாயத்தினுடைய பெருமை மீட்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியுமே தவிர, அந்த பெருமை இல்லாத எந்த சமுதாயமும் அரசு போடக்கூடிய பிச்சைகளாக முன்னேற முடியாது. உதாரணம் சொல்ற நாடார் சமுதாயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க. அவர்களும் நாமும் ஒரே காலகட்டத்தில் அவர்களை நம் தொட்டால் தான் தாழ்த்தப்பட்டவர் தீர்த்து இருந்த காலம், அவர்களை பார்க்கவே கூடாது என்றிருந்த ஒரு காலகட்டம். அவர்களை பஞ்சமர் பட்டியலை சேர்ப்பதற்கு, பஞ்சமர் என்று சொன்னால் எஸ்சி பட்டியலை சேர்ப்பதற்கு ஆங்கிலேய அரசு முயற்சி செய்யும். அவர்கள் அப்பொழுது ஆங்கிலேய அரசு இங்கே மட்டும் மனு கொடுக்கவில்லை, பிரிட்டிஷ் சென்று லண்டன் சென்று அங்கே பிரிவிக்கும் செல்லியும் பெட்டிஷன் கொடுத்து, எங்களை எந்த காரணத்தை கொண்டு எஸ்சி பட்டியலை சேர்க்கிறாத, இந்த முத்திரை எங்களுக்கு நிரந்தரமாகிவிட்டால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று கருதி அவர்கள் அதற்காக லட்சக்கணக்கான ரூபாய் அன்றே செலவழித்து அந்த பட்டியலிருந்து வெளியேறினார். ஆனால் நம்முடைய முன்னோர்களும் சில பேர் சில மனு கொடுத்தார், தொடர்ந்து இது போல அவர் முயற்சி எடுக்கல. அந்த முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக நாம் பட்டியலுக்குள் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்றும் இந்த நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால்தான் நாங்கள் கேட்கறது இந்த 3 மிக முக்கியமான கோரிக்கைகள். இமானுவேல் தேவனுடைய பெயருக்கு அடையாளம், விமான நிலைய பெயர் வைக்கிறதும், பட்டியலிருந்து வெளியேறதும், தேவனோட அடையாளம் மீட்பும் 3 வேறான விஷயங்கள் கிடையாது. 3ம் ஒன்றுதான் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த மாநில அரசுகள், மத்திய அரசுகள் காரம் தாழ்த்தலாம், ஏமாத்தலாம், அல்லது வேறு ஏதாவது சதி செய்யலாம் என்று சொன்னால் அது தேவேந்திர வேளாளரிடத்திலோ புதிய தமிழகத்தில் பலிக்காது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், எச்சரிக்க விரும்புகிறேன். அன்றிருந்த நிலைமைகள் வேறு 100 வருடங்களுக்கு இப்பொழுது ஒவ்வொரு தேவேந்திரனும் தன்னுடைய அடையாளத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். தன்னுடைய உயிரை கூட படையில் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயம் தயாராக இருக்கிறார். எனவே இதுக்காக எங்களை இன்னொரு போர்க்களத்துக்கு எடுத்து செல்லாது என்றுதான் நினைக்கிறேன். இன்னொரு போராளி நாங்கள் பட்டியலிருந்து வெளியே வருகிறோம் என்று சொல்லுகிறோம். ஏன் மத்திய அரசு நாங்கள் டெல்லியில போராடி இருக்கிறோம், நீங்க யாரோ ரகசியமும் ஒரு ஆள் அனுப்பிச்சு ஊருக்கு என்னமோ ரகசிய பேச்சு நடத்துறீங்க.
அதெல்லாம் ஏமாத்தெல்லாம் நீங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்கு தேவேந்திர மக்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுடைய அடிப்படையில் இந்த ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னால் மட்டும்தான் அது அதிகாரப்பூர்வமான ஆய்வு. ஆனால் அது இல்லாத ஆய்வுகள் யாரோ எந்த இயக்கத்துக்கோ ஆட்சி இருக்கக்கூடிய ஆய்வாகத்தான் இருக்க முடியும், தவிர அது உண்மையான ஆய்வாக இருக்க முடியாது. எனவே தெளிவுபடுத்த விரும்புகிறோம், மாநில அரசு நீங்க வேணா ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ணி மத்திய அரசு தனியார் கிராமத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொரு தேவேந்திரோட பெண்ணிடத்திலும் போய் பேசுங்க. நாங்க வந்து இந்த எஸ்சி பட்டியல் இருக்கிறனால என்ன பலன் நடந்தாலும் கேளுங்க. எந்த பலனும் கிடையாது. எஸ்சி பட்டி அதாவது வந்து சில மருந்துகள் கொடுத்தால் நோய் குணமாகும். ஆனால் சில மருந்துகள் கொடுக்கிற போது நோய் குணமாகாத நோய் நாளுக்கு நாள் ஒரு நோய் அதிகமாகி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஒன்று தவறான சிகிச்சையாக இருக்க வேண்டும், இல்லை இருந்தால் அந்த மருந்தே நோயாக மாறி இருக்க வேண்டும். அந்த வகையில தேவேந்திர மக்களை பட்டியலில் சேர்த்துதான் இந்த மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பாதிப்பை தவிர இந்த மக்கள் பட்டியலிருந்து வெளியேறுவதால் எந்த பாதிப்பு வராது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இதை ஊர் ஊராக நம்முடைய இளைஞர்கள் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் உங்களை நான் வந்து எப்படி பேச வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மாவட்ட செயலாளரும் பேச அனுமதித்து நீங்கள் நெக்கா ஒன்று வாங்கிக்கணும். 10 பேர் 15 பேர் 20 பேர் போய் பேசணும். நாம் இனிமேல் எஸ்சி அல்ல, நம்முடைய தாய்மார்கள் சொல்லணும். ஜாதி கேட்டா நம் தேவேந்திர குலம் என்று நம்முடைய தாய்மாரை சொல்ல வைக்கணும், பெரியவர்களை சொல்ல வைக்கணும். எந்த இடத்துலயும் நான் எஸ்சிங்கிற வார்த்தை ஏதோ சலை கிடைச்சது நம்மளுக்கு வந்து எஸ்சின்னு சொல்லினா நம்மளுக்கு ஏதாவது வராம போயிருவோம் அப்படின்னு. அப்படி இல்லை. உங்களுக்கு நீங்க எஸ்சின்னு சொன்னா உங்களுக்கு வர வேண்டிய பெருமை இருக்க வேண்டிய பெருமை மட்டுமல்ல, உங்களை யாரும் கருணையோடு எஸ்சி என்றால் யாரும் கருணையோடு அணுக மாட்டார். எஸ்சி என்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது, மரியாதையும் கிடையாது, கருணையும் கிடையாது. அதிலிருந்து விடுபடுவது ஒன்றுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலைக்கு உண்டான அச்சாரம். அதனுடைய அடிப்படையாகத்தான் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறோம். எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த உண்ணாவிரத்தினுடைய நோக்கமும் அதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு உறுதியாக அதற்குண்டான செயல் திட்டத்தை எப்பொழுதே வகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய தேவேந்திர இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புவது, இப்பொழுது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. விருதுநகர்ல நம்முடைய தேவேந்திர உலக தேவேந்திரனுடைய ஒருங்கிணைப்பு மாநாடு நடைபெறுகிறது. வரலாற்றில் இது நாள் வரையிலும் யாரும் நடத்தாத கின்னஸ் ரெக்கார்டு ஆகவே. கின்னஸ் ரெக்கார்டு என்று சொன்னால் அந்த நாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர், தலைவி, குழந்தைகளோடு அந்த மாநாட்டில் ஒரு நாள் கலந்து. அது ரொம்ப முக்கியமான மாநாடு. அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக உங்களை வந்து மேலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மாநாடு. எனவே அந்த மாநாட்டுக்கு இப்பொழுதே சுதந்திர பிரச்சாரங்கள், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சாரங்கள் வீடுகள்ல, போராட்டத்துல, வாரத்துல ரொம்ப பக்கம் விருதுகளை தேர்ந்ததுக்கு காரணம் எல்லா பகுதிகளும் திருநெல்வேலி கடைசி பகுதி, தூத்துக்குடியில் எந்த பகுதி எடுத்தாலும், திருச்சியில் இருந்தாலும், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் அதிகபட்சம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல நம்முடைய விருதுநகருக்கு வந்துவிட முடியும். மிக எளிதாக கொண்டு சேரக்கூடிய பிரதான சாலையில் தான் மாநாடு நடத்தவிருக்கிறோம். எனவே இந்த மாநாடு நம்முடைய ஒட்டுமொத்த அதோடு நம்மளுக்கு வந்து இனிமேல் தேவேந்திரோட வேளாளர்கள் அடுத்த இலக்கு என்று சொன்னால் வெறும் அடையாளம் மட்டுமல்ல, ஆட்சி சேர சோழ பாண்டியர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் போராது, நாம் இந்த கோட்டைக்கும் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா மனு போடணும், உண்ணாவிரதம் இருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அதே பண்ணிட்டு இருக்கணும். எப்படியோ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நிறைய வஞ்சகமா ஒரு வீட்டுக்குள்ள போனாங்க, குடிச்சாங்க, முன்னாடி ஒரு ஆளை வச்சு பின்னாடி கண்ணப்போல் போட்டாங்க, தமிழ்நாடு பட்டினியா. அவங்க வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நாம் அப்படி செய்ய வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா சென்னை கோட்டைக்கு தேவேந்திர வேளாளர்கள் கொடியை ஏற்றுவதற்கு நாம் இப்பொழுதே வந்து தயார் செஞ்சிருக்கோம். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நமக்காக பேசுவதற்கு, நமக்காக முறையிடுவதற்கு, நம்முடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு. கடந்த 2 வருஷமா சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க, எங்காவது 20-15க்கு மேற்பட்ட தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிற கட்சியில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் சமுதாயத்தை பேசுவதற்கு இருக்கிறாங்களா?
அப்படி என்று சொன்னால் நமக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகம். நம்முடைய புதிய தமிழகமாக நம்முடைய மக்கள் முழுமையாக மாறினால்தான் உங்களுக்கு உண்டான அடையாளம் வந்து சேரும், அதிகாரம் வந்து சேரும், நம்முடைய வாழ்க்கையிலேயும் மறுமலர்ச்சி வரும். எனவே நம்மை கடந்த 50 ஆண்டு காலமாக போலி திராவிடம் பேசி, தமிழ் பேசி, தேசியம் பேசி வஞ்சித்த அனைவருக்கும் முடிவு கட்டி ஊருதோறும் வீடுதோறும் நம்முடைய சிறப்பு பெற்றவர்களை ஏற்றுங்கள், உங்களை அடையாளப்படுத்துங்கள், அனைவரும் புதிய தமிழகமாக மாறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு புதிய தமிழகத்தை நீங்கள் நம்முடைய தேவேந்திர மக்கள் எடுத்து சென்று அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு இப்பொழுதே தயாராகும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உண்ணாவிரதம் நிறைவாக மீண்டும் சொல்லிக் கொள்வது, மத்திய மாநில அரசுகளே, தொடர்ந்து இந்த எளிய மக்களை நீங்கள் வெறும் சோதனையாக நீங்கள் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபடாதீர்கள். ஒரே ஒரு கோரிக்கை, யார் இமானுவேல் தேவனுடைய பெயரில் மதுரை விமானத்தை பெயர் சொல்வது ஒன்றுதான் இந்த மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய என்பதை மட்டும் சொல்லி, தேவையில்லாமல் தென் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழகத்தை ஒரு போர்க்காலமாக மாற்றி விடாதீர்கள். அதற்கு நாம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சந்திப்போம். ஆனால் வர வேண்டிய தேவையில்லை. அதை தடுக்கக்கூடிய வகையிலே நீங்கள் தியாகி இமானுவேல் தேவனுடைய பெயரை சூட்டுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள். அந்த தீர்மானத்துக்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.